கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து முகநூலிலே இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இந்த சனிக்கிழமை அதிகாலை தொழுகைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரும் நம்பப்படத்தக்கவரும் போதுமானவருமாயிருக்கிற நல்ல கடவுளே, இந்த வாரத்தின் கடைசி நாளில, இந்த சனிக்கிழமை அதிகாலையில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவா, மகிமைப்படுத்தவா தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரையா. எங்கள் காலை இடர்களுக்கும் கண்ணை கண்ணீருக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவித்தீர் ஆண்டவரே. இந்த நாளில், இந்த வாரத்தின் கடைசி நாளில் தெய்வ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்மை தேடி வாஞ்சையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் உம்முடைய இரக்கத்தை கண்டுகொள்ளட்டும். உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆவியானவர் தருகிற வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 106வது பாடல், இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் உருகுமே என்ற பாடல். சங்கீதத்தை முறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 138. என் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துவேன்,
தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளில எனக்கு மறுமொழி அருளினீர். என் ஆத்துமாவுக்கு பலமளித்து என்னை தைரியப்படுத்தினேன். கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவீர். உமது வலது கை என்னை இரட்சிக்கும். உமது கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாதையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்திய நிருபம் 6வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்பதே. இன்றைக்கான முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 29 முதல் 37 வரை உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 37 வரை. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். இயேசு பிரதித்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள்,
அதிகமாய் ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அப்படியே செய் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா தெரிய கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு நின்றவாறு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வான். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். என் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் எனப்பட்டார். பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதே. ஆமென். இந்த நாளின் காலையில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஜெபிப்பா. நல்ல தகப்பல, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு காலை மன்னாவாக இந்த வார்த்தையினை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளால் பலனடையுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தெளிவடையுவோம், புது பலனடைந்து உமக்கென்று வாழவும் எங்களை பலப்படுத்தும். ஆவியானவரே, இந்த வசனத்தை கொண்டு எங்களை ஆட்கொண்டு நடத்தும் ஐயா, எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கலாத்தியாவில் இருக்கிற தேவ ஜனங்களுக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற ஆலோசனை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரை ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளியிலிருந்து வருகிற ஆபத்தை பார்க்கலாம். அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் உண்டாகிற பிரிவினை, சண்டை, இதில்தான் பாதிப்பு ஏற்படும், அழிவு அதிகமாக ஏற்படுமா? ஒற்றுமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். திருச்சபைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பிரிவினைகள்
தெய்வ நாமத்தை மகிமை குலைச்சலாக்கும், விசுவாசத்தை இடறி விழ பண்ணும். ஒரு பெரிய தேவ மனுஷன் தன்னுடைய வாகனத்தில் 60 மைல் ஸ்பீடில் காரில் போயிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய அந்த விஸ்தாரமான சாலை, அந்த சாலைக்கு நடுவில் 2 குருவிகள் கோபத்தோட ஒன்று மோதி கொண்டிருக்கிறது. ஒன்று பறக்கும், திரும்பி வந்து கொத்தும், அதுக்கு பதிலாக அடுத்த குருவி அதை கொத்தும். இப்படி மாறி மாறி கொத்தி கடைசியில் அவைகள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதையே மறந்து போகிறது. யார் வருகிறார்கள் என்பதை அவைகள் கவனிக்கவில்லை. நமக்கு என்ன நடக்கும் என்பதை பற்றி அவைகள் சிந்திக்கவில்லை. இவர் தூரத்திலிருந்தே கவனித்து பார்க்கிறார். அந்த குருவிகள் வேகமா சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று சொல்லி தங்களுக்கு அருகிலே கார் வருவதை பார்த்த உடனே அவைகள் திசை தெரியாமல் பறந்தது. அதனால் என்ன நடந்தது? இவைகள் வேகமாக வந்திருந்த அந்த வாகனத்தில் மோதி அந்த இடத்திலேயே பலியானது. அவருடைய சிறக்கைகளின் எச்சங்கள் அப்படி காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது. அவைகளினுடைய இரத்தம் சாலையில சிந்தப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லுகிறாரு, இதுதான் சண்டையினுடைய முடிவு. 2 விசுவாசிகள் சண்டை போட்டால் அவர்களுக்கு மிஞ்சுகிறது என்ன? யார் வெற்றி பெற்றார்கள், யார் தோல்வி அடைந்தார்கள்? 2 பேருக்கும் கிடைத்த லாபம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. சண்டையிடுகிற இருவரும் தோல்வி அடைகிறார்களே தவிர 2 பேர்ல யார் ஜெயித்தார் யார் தோற்றார் என்பதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா 2 பேரும் ஒற்றுமையாய் போயிருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்காது. 2 பேரும் யான் ஒற்றுமையாய் போக முடியல. சுயநலம், நான் என்ற எண்ணம் விட்டு கொடுக்க முடியாம, இதைத்தான் பவுல் சொல்லுகிறாரு. இங்கே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். பிரமாணம் என்பது என்ன? அது சட்டம். நியாயப்பிரமாணம் ஒரு பிரமாணம், ஒரு சட்டம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கானான் தேசத்தில் போய் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் தம்முடைய பரிசுத்த சித்தத்தை அந்த சட்டத்திலே வெளிப்படுத்தி கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கு, ராஜரீக பிரமாணங்கள் இருக்கின்றன. நம்மை ஆளுகின்ற ராஜாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை அந்த சட்டங்கள் சொல்லும். இங்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்பற்றும்படியாக கிறிஸ்து நமக்கு வைத்தார். கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? கிறிஸ்துதான் அந்த பிரமாணம். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், எப்படி ஜீவித்தார், எப்படி பாவிகளை அணுகினார், எப்படி தன்னை பரிசுத்தம் உள்ளவராய் உலகத்திலே வாழ்ந்து காட்டினார், தீமை செய்கிறவர்களுக்கு எதிராக அவர் எப்படி நடந்து கொண்டார், தன்னை பகைத்தவர்களுக்கு எதிராக அவர் எப்படி நடந்து கொண்டார், இவைகளை எல்லாம் பார்த்து அதுதான் பிரமாணம். கிறிஸ்தவனுடைய பிரமாணம் என்பது வேற ஒண்ணுமில்ல, கிறிஸ்துதான் பிரமாணம், அன்புதான் பிரமாணம். 1 கொரிந்திய எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து
நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது அன்பு. அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பினுடைய தன்மை, வலிமை, வித்தியாசம், விசேஷம் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு உடையவன் ஆண்டவரை உடையவன், அன்புடையவன் கிறிஸ்துவை உடையவன், அன்பு உடையவன் எல்லாவற்றையும் பிறனுக்காக உடையவன். 1 ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் பிரமாணத்தை பற்றி பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்: கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கிறிஸ்துவானவர் தன்னுடைய சுயத்தை ஒரு காலம் நிலைநிறுத்த அவர் பாடுபட்டதில்லை. பிறருடைய அடையாளங்களை நிலைநிறுத்துவதற்காகவே பாடுபட்டார். அவரை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் எல்லாவற்றையும் தன்மேல வாங்கி கொண்டார். பாவிகளை இரட்சிப்பதற்காக தன்னையே பாவமாக்கினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு நமக்கு விழ வேண்டிய ஆக்கினையை தாம் எடுத்துக்கொண்டார். இந்த பிரமாணத்தை நம்ம கற்றுக்கொண்டா சபைகளை சண்டை வராது, குடும்பங்களை சண்டை வராது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். இந்த இராணுவத்தில் யுத்தத்துக்காக போகும்போது எல்லாருக்கும் சமமாக சுமைகள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த சுமை அதிகமாக வைத்திருக்கிறவர்கள் மற்றவர்களோட போட்டி போட்டு நடப்பதற்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப எல்லாரும் சமமா நடந்து போகணும்னா சுமை குறைவாக வைத்திருப்பவர்கள் சுமை அதிகமாக உடையவர்களுடைய சுமைகளை கொஞ்சம் ஏந்தி கொண்டால், எடுத்துக்கொண்டால் அந்த பாதை லகுவாக இருக்கும். எல்லாரும் சுகமா அத்தம் போய் சேரலாம், கடைசியில போய் சேரலாம். இல்லைன்னா சுமை குறைந்த சில முந்தி போவார்கள், முன்னால போய் சேருவாங்க. சுமை அதிகமானவர்கள் சில வேளை கடைசி வரை போய் சேரக்கூட முடியாமல் ஆகிவிடும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்பின் பிரமாணத்தின்படி வழிநடத்தப்படுவோமானால் நாம் நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரமே பேசிக்கொண்டு இருக்க முடியாது. நாம் நமக்காக மட்டுமே வாழ முடியாது. கஷ்டப்படுகிற, பாவ பாரங்களில் இருக்கிற, வேதனைப்படுகிற மற்றவர்களுடைய பாரங்களை நாம் சுமக்க தோள் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவிடத்திலே நியாயசாஸ்திரி ஒருவன் வருகிறான். லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் அவன் நித்திய ஜீவனுக்கு வழியை கேட்கிறான். ஆண்டவர் நியாயப்பிரமாண ஒழுங்கை பற்றி பேசுகிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் கற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர் சொல்லது, எப்பா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில ஒருவன் கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிருமா சாலையில போடப்பட்டிருக்கிறான். அவன் உயிருக்கு போராடுகிறான். தண்ணின்னு கேட்கிறான். அவன் சாகும் தருவாயில கிடக்கிறான். சாலை ஓரத்தில் கிடந்து கொண்டிருக்கிறான். அந்த வழியா நிறைய பேர் போவதற்கு வாய்ப்புண்டே. முக்கியமா ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தங்களுடைய ஆராதனை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு
எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பார்க்கறாங்க, கவனிக்கிறாங்க. பக்கத்துல போயிட்டு பக்கமாய் விலகி போனார்கள். நம்ம தொட்டா தீட்டாயிரும். நமக்கு ஆலயத்துல 7 நாள் ஆராதிக்க முடியாது. இவனுக்கு பின்னால என்ன சதி இருக்கோ, மர்மம் இருக்கோ, இது போனா நம்ம இதுல சாட்சி ஆயிருவோம். அவர்கள் விலகி போனார்கள். அவர்களால உதவி செய்ய மனம் இருந்தும் உதவி செய்யல. இவன் மரித்து போகிறான், இவனுக்கு என்னுடைய கடமை என்ன என்பதை அவர்களுடைய பக்தி கேட்கல. ஆனால் ஒரு மனிதன், ஒரு சமாரியன், அவன் எருசலேமுக்கு ஆராதிக்க போக வேண்டிய நேரத்தில் அவன் வியாபாரத்துக்கு போகிறான். அவன் தெய்வ பக்தி உள்ளவனோ, உலக பிரகாரமா நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறானோ அந்த கேள்வி இல்லை. அவன் சாலையில குற்றுயிரும் கொலை உயிருமாய் கிடக்கிற மனிதனை தன் சக மனிதனாக பார்த்தான். அவனுக்கு இறங்கினா, தன்னுடைய நேரத்தை அவனுக்கு செலவிட்டான், தன்னுடைய உணவை அவனுக்கு கொடுத்தான், தன்னுடைய மருந்தை அவனுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அது மாத்திரம் முடியல, அவனை தன்னுடைய சுயவாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து 2 பணத்தை கொடுத்து, இவனை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள், அதிகமாக ஏதாயிலும் வந்தா செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது தருவேன் என்று உத்தரவாதம் செய்தான். ஒரு சமாரியன் தனக்கு முன்பின் தெரியாத ஒரு யூதனுக்காக, தன்னை வெறுத்து ஒதுக்குகின்ற பிற மனிதனுக்காக தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் தன்னுடைய உணவையும் மருந்தையும் கொடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய உயிருக்கு இவன் உத்தரவாதம் பண்ணா. இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். பவுல் சொல்லுகிறாரு, இதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. ஏதோ என் பக்கத்து சீட்டில் இருந்தான், ஏன் கூட ஃபஸ்ட்டு ஆராதனைக்கு வந்தான், செகண்ட் ஆராதனைக்கு வந்தான், இப்படி சொல்லுகிறதில்ல. அவனை பற்றி என்னுடைய பாரம் என்ன, என்னுடைய கரிசனை என்ன, என்னுடைய கவலை என்ன, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை என்ன, அந்த பாரத்தை சிறிதளதாவது சுமக்க என்னால் தோள் கொடுக்க முடியுமா? அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறதா, வந்திருக்கிறதா? இல்லை, நான் என்னை பற்றி மாத்திரமே சிந்திக்கிறேன், என் தேவைகளுக்காக மாத்திரமே ஆலயத்துக்கு செல்லுகிறேன், என்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காய், அபிவிருத்திக்காய், என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காய், தனிப்பட்ட நன்மைகளுக்காய் மாத்திரமே நான் தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறேன் என்றான். நம்முடைய பக்தி பயனற்றதாய் போகும். கிறிஸ்து நமக்கு காட்டின வாழ்க்கை ஒழுங்கு என்பது இது அல்ல. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, ஒருவருக்காய் ஒருவர் கவலைப்படுவது, ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குவது, என்ற உதவியை ஒருவர் இன்னொருவருக்கு கொடுத்து உதவுவது. இப்படி நாம் செய்ய ஆரம்பித்தா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், திருச்சபை கட்டப்படும், நம்முடைய விசுவாசம் வளரும், நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு பெருகும். இதுதான் திருச்சபை உறவாக ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். இன்று மட்டுமல்ல, என்றுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். பாடல் புத்தகத்திலே 657வது பாடல், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே என்ற பாடல். நடக்க சொல்லித்தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லித்தாரும்
நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினா, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவினா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே. அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தேவனே, அருள் பெருகும் ஒளியாகி அன்பு தந்த தேவனே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, கரம் பிடித்து உம்முடனே அழைத்து செல்லும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. செபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த சனிக்கிழமை காலையில நீர் எங்களுக்கு சொல்லி தந்த நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எங்களுக்கு போதித்தீரையா. பல வேளைகளிலும் நாங்கள் மற்றவர்களுடைய பாரங்களை குறித்து கவலையற்றதுனால அவர்கள் பாரங்களை சிறிய அளவிலாவது சுமப்பதற்கு, தோள் கொடுப்பதற்கு நாங்கள் முன்வராததுனால அநேக எளிய விசுவாசிகள் விசுவாசத்திலிருந்து விழுந்து விட்டிருக்கிறார்கள். சிலர் திசை மாறி போயிருக்கிறார்கள், சிலர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். திருச்சபையின் ஒற்றுமை, வளர்ச்சி, வாழ்வு என்பதே பாதிக்கப்பட்டதாயிருக்கிறது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே கூட பலத்த விசுவாசிகள் பலவீனமான விசுவாசிகளை ஜெபத்திலே பொறுப்படுத்தி தாங்க முன்வராததுனால அநேகர் இன்னும் சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பாரம் தூக்கும் விசுவாசிகளை மட்டுமல்ல, பாரம் சுமப்பவர்களாய், மற்றவர்களுடைய பாரங்களை சுமப்பவர்களாய் இருப்பது கிறிஸ்துவின் விருப்பம். ஆம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்காக கவலை கொள்ளாமல் எங்களுக்காகவே எங்கள் பாவ பாரங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே நீ சுமந்து தீர்த்தீரையா. நீ சிந்தின ரத்தம், நீர்பட்ட குற்றமில்லாத பாடுகள் எங்களுக்கு மீட்பாயிற்று, வாழ்வாயிற்று. ஆம் ஆண்டவரே, அந்த பிரமாணத்தின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு தெய்வ பயமுள்ள ஜீவியத்தை தார், இருதயத்தை தார். நாங்கள் நல்ல சமாரியர்களாக வாழ்ந்து காட்டக்கூடிய கிருபையை தார். இந்த நாளை ஆசீர்வதியும். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பலவிதமான வேலைகளை செய்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உழைப்புக்கு தக்க பலன்களையும் தார். குறிப்பாக பெருந்தொற்று அதிகப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில், வருகிற காலங்களில் நாங்கள் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரங்களிலே தருகிறோம்.
நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளாம். கர்த்தாவே, இந்த பெருந்தொற்று தடுக்கப்படவா, மூன்றாவது அலை என்று சொல்லப்படுகின்ற இந்த அலையிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவா, அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணி தாருமையா. நல்ல தகப்பனே, முன்கள பணியாளர்களாக இந்த காலத்திலே பணியாற்றுகின்ற மக்களை கடவுள் கண்ணோக்கி பாரும், அவர்களை ஆசீர்வதிக்கும். இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையும் இரக்கமும் தங்கட்டா. நல்ல தகப்பன, உடைய மேலான பாதுகாப்பை பராமரிப்ப ஒவ்வொருவருக்கு நீ தாருமையா. தூர இடங்களுக்கு பிரயாணமாய் செல்பவர்கள், வெளியூர்களிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான பயணங்களை தார். படிக்கிற மாணவ மாணவிகளை கண்ணோக்கம், விரைவிலே பாடசாலைகளும் கல்லூரிகளும் திறந்து தங்கள் பாடசாலைகளுக்கு செல்லத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு தார். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிகள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அரசு மூன்றாவது அலையை தடுக்கின்ற விதத்தில் சில முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் முழு ஊரடங்கு இருக்கிறது. குறிப்பாக மத வழிபாட்டு ஸ்தலங்களில் மக்கள் வந்து வழிபடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு மாலை திருச்சபை அதை குறித்து சிந்திக்க இருக்கிறது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல்கள் தரப்படும். அதை நீங்கள் பின்பற்றுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.